இயக்குனர் வெற்றிமாறனின் சர்வதேச திரைப்பட மற்றும் கலாச்சார நிறுவனமும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் இணைந்து வடசென்னை 2 படத்தை தயாரிக்க உள்ளதாக ஐசரி கணேஷ் கூறியுள்ளார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் வெற்றிமாறனின் பன்னாட்டு ஆய்வகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து தமிழ் பேசிய சினிமாவை தமிழ் சினிமாவாக மாற்றிய பாரதி ராஜா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 நாள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் முதல் நாளான இன்று வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குனர் அமீர், முன்னாள் மேயர் சைதை துரைசாமி, நடிகர் சத்யராஜ், நடிகை ரேகா, இயக்குனர் அமீர், திரைப்பட தயாரிப்பாளர் தனஞ்சயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு 25,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை காசோலைகளை பரிசாக வழங்கிய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் திரைப்பட கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ், இயக்குனர் வெற்றிமாறனின் சர்வதேச திரைப்பட மற்றும் கலாச்சார நிறுவனமும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் இணைந்து வடசென்னை 2 படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் அதில் முக்கியமாக நடிகர் சத்யராஜ் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் வேல்ஸ் மியூசிக்கல்ஸ் கம்பெனியை தற்போதுதான் தொடங்கியுள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் சிறந்த பாடல்களை கொடுப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக பேசிய நடிகர் சத்யராஜ், எம்ஜிஆர் அவர்களின் ஒரு சில தத்துவ பாடல்களை பாடியவர். மாணவர்கள் இதுபோன்று சிறப்பான கல்வி முறையை பெற்று சமூகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். 2 யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிக்கு விழா எடுக்குது. ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வெற்றி. இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர் நம்ம வெற்றிமாறன் சாருக்கு மிகப்பெரிய நம்ம கொண்டாடம் செய்கிறோம். வெற்றிமாறன் சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி தான் மிகப்பெரிய சக்சஸ். ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க நண்பரும் ப்ரொடியூசரா கிட்டத்தட்ட ஒரு 20 சினிமாவில் எடுத்துட்டு இருக்கிற ஐசரி கணேஷ் சார் இன்னைக்கு ஜூரியா எங்களுக்கு வேற அல்ஃபோன்ஸ் மெசாவை தவிர வேற யாருமே தோணல. ஹீஸ் தி ஸ்டார் ஆஃப். மூன்றாம் பரிசு ரூபாய் 25,000க்கான காசோலையை பெறுகிறார் மதுரையை சேர்ந்த திரு அஜித் குமார் அவர்கள். எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிச்சா, அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு நேரம் ஆகுனா, அப்ப ரேகாவை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு நேரம் ஆகும். திரை ஆளுமை. He's not just a filmmaker, he's an icon. Not just a film icon, he's an icon of Tamil cultural. எடுக்க வேண்டும் என்று வெற்றிமாறன் சார் சென்ற வாரம்தான் வந்து கேட்டார். நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழக மக்களின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற கலைஞர் திரு சத்யராஜ் அவர்கள் எங்கள் எளிய அயராத மக்கள் பணி ஆற்றி வருபவரும் எங்கள் கல்வி சேவைக்கு இடமளித்து ஆயிரக்கணக்கான தொடக்க நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் பன்னாட்டு திரைப்பண்பாடு ஆய்வகம் மற்றும் வேல்ஸ் அதுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் வணக்கம். நான் எப்பவுமே மனசுல எல்லாமே இங்க மேடையில் இருக்கிறவங்களை பத்தி பேச போனாலே எனக்கு 2 மணி நேரம் ஆகும்.
வெற்றிமாறன் சாரை பத்தி, அமீர் சாரை பத்தியும், வேல்ஸ் நம்ம கணேஷ் சாரை பத்தியும், அல்போன்ஸ் விவசாயி அவரை பத்தியும் எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிச்சா, அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு நேரம் ஆகுனா, அப்ப ரேகாவை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு நேரம் ஆகும். என்னுடைய முதல் காதல் கதாநாயகி இல்ல. நான் சினிமால வந்து எங்க காலத்துல வந்து எங்களுடைய மிகப்பெரிய கனவு, எங்களுடைய மிகப்பெரிய பிரமிப்பு வந்து பாரதி ராஜா என்ற ஒரு அற்புதம் தான். பாரதி ராஜாங்கிறது வந்து ஒரு அதிசயம். நான் 1976 சினிமா சான்ஸ் தேடி சென்னைக்கு வரும்போது நான் இங்க பார்த்த முதல் படம் 16 வயது படம். அப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய ஏக்கம் பாரதி ராஜா சார் படத்துல வந்து எப்படியாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்ட்டு. அது நிறைய காமெடி விஷயங்கள் சொல்ல போனா ரொம்ப லேட் ஆயிடும். அடுத்தது கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, உஸ்மான் ரோட்ல அந்த ப்ரொடியூசர் ராஜகண்ண ஐயாவுடைய ஆபீஸ் இருக்குது. அங்க நானே சான்ஸ் தேடி போய் உட்காந்து லைனா உட்காந்துருக்காங்க ஆளுகள். இதுக்கு நடுவில் பர்சனாலிட்டி வச்சு தான் யோசிப்போம். என்னடா நம்ம மூஞ்சிக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து கேட்குறேன். அப்படியே என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு வந்தா மற்றவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். 7வது உட்காந்துட்டு ஒரு ஆளை பார்த்து, இந்த ஆளெல்லாம் நடிகர் சான்ஸ் எடுக்கிறது சரி ஓகே அப்படின்னா கடைசியில் அவரை தான் உள்ள போட்டாங்க. அவர் தான் சுட்டாங்க. அவர் தான் கிழக்கே போகுது ஹீரோ. இந்த மாதிரி பல விஷயங்கள். முதல் தடவை பாரதி ராஜா கூட முதல் மரியாதைங்கிற படத்தில் நடித்தேன். ஒரு 5 நிமிஷம் தான் அந்த சீன் வரும். நடிகர் நம்ம சிவாஜி சார் அவர்கள் தான் ரொம்ப கதாநாயகன். ராதா மேடம் வந்து கதாநாயகன் நடிச்சார். ஒரு போட்ல ஒரு சீன் வரும், ஒரு 5 நிமிஷம். வசனகர்த்தா படிச்சாரு. தலையாட்டிட்டு நேரம் போட்ல ஏறி உள்ள போயிட்டேன் இந்த பர்சன்ல. பாரதி ராஜா சார் கூட அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படம். அவர் சொல்றாரு, என்னையே அவன் தலையாட்டிட்டு உள்ள போனா இப்போ 2 பாட்டு வசனம் பேசிக்கணும் அப்படின்னு. சார் அவர் ஏற்கனவே 75 படம் வில்லனா நடிச்சுட்டு வந்திருக்காரு சார். அவரு குறிப்பா வசனம் வந்து மனப்பாடம் பண்றதுல பிள்ளாடி. இப்ப பாருங்க, நீங்க ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா கடகடன்னு அடிச்சா ரொம்ப பிடிச்சி போயிட்டு பாரதி ராஜா. அதுக்கப்புறம் தான் கடலோர கவிதைகள் வந்து அந்த கதாநாயகனா போடுவாரு. என் வாழ்க்கையில முதல் முறையா கிளிசரின் போட்டு நடிச்சு கூட கடலோர கவிதை. அது வரைக்கும் 75 படத்துல வில்லன் தான். டெய்லி ஒரு ரேப்பிங் சீன் இருக்கும். அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் கதாநாயகனா என்னமோ வந்துட்டுங்க. முதல் தடவையே கொண்டு வந்து கிளிசரின் கொடுக்குறாங்க. எனக்கு அது எப்படி போட்டு பாரதி ராஜா சார் வந்து, ஏங்க ஒரு ஃபீலிங்கான சீனு நிஜமா அழ தெரியாத அவங்களுக்கு அப்படி சார். எனக்கு ஒரு கிண்டலான ஆள் சார். எனக்கு அழகிற வர்றது ரொம்ப கஷ்டம் சார். இது ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் இருக்குது. கட்டில் போட்டால் அழ போன அவ்வளோதானே சார். அழுது நடிச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு. கடலோர கவிதை நடிக்க போகிறது முன்னாடி கதையெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம எப்படி பாரதி ராஜா சார் கிட்ட கேட்குறது. 75ல் நான் ஹீரோவா நடிக்கிறேன் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கதாநாயகி யார் அப்படின்னா, அவங்க குன்னூர்ல ஊட்டியிலிருந்து வர்றாங்க. ஊட்டின்னு ஒன்னே நான் பாருங்க புதுசு. ஊட்டினாலே கான்வென்ட்னாலே கான்வென்ட்ல படிச்ச ஒரு புள்ள. அந்த பொண்ணு வந்து இங்க தசு பூசு இங்கிலீஷ் பேசுனேங்கிற டென்ஷன்லயே போறேன். கடைசியில அங்க போய் லொகேஷன் பார்த்தா நம்மளோட வீட்டு. ஆனா முதல் படத்திலேயே அவங்க தைரியமா நடிச்சாங்க ரேகா. நான் நடிச்ச நான் என்ன சொல்ல போனா ஒரு காதல் கதாநாயகன் நடிச்ச ஒரே படம் வந்து கடலோர கவிதைன்னு தான் சொல்லலாம். மற்றதெல்லாம் ஹீரோவா நடிச்சுக்கிற வாழ்க்கை வெற்றிகள் அமைதி படை மக்கள் என் மக்கள் அப்படின்னு. ஆனா சொன்ன மாதிரி ஒவ்வொரு படங்களும் வந்து ஒரு பாடமா இருக்கும். எத்தனையோ படங்கள் இருக்குது, எத்தனையோ தலைவர்கள் படிப்பை பத்தி சொல்றாங்க. ஆனா அசுரன் படத்துல வந்து ஒரு டைலாக், படிப்பை புரிய முடியாது. 1000 தந்தை பெரியாருடைய மீட்டிங்களும், 1000 அண்ணல் அம்பேத்கருடைய மீட்டிங்களும், 1000 புரட்சியாளர் மார்க்சினுடைய மீட்டிங்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு க்ளோஸ்அப்ல தனுஷ் சொல்லும்போது அந்த திரைப்படத்துக்கு ஒரு வேல்யூவே வேற. அதான் செய்தி துரைசாமி அவர்கள் பேசினாங்க. ஏன்னா வாத்தியார் டைலாக் பத்தி பேச ஆரம்பிச்சா எக்கச்சக்கமா பேசிட்டே போகலாம். அதை வேண்டாம், நீங்க எல்லாம் படம் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வெற்றிமாறன் சாரிகளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம கணேஷ் சார் அவர்கள், ஏன்னா பாடல் வரி வந்து எழுதுனது கண்ணதாசன் தான். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலமா அந்த வரிகள் வந்து என் மனசுல பதிஞ்சது. அது என்ன, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், இங்க நாளும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதுல ஒரு முக்கியமான வரி வரும், தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லை அப்படின்றது. முதல்ல உன்னை நீ புரிஞ்சுக்கணும். உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு சொல்லணும்.
அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் வரிகள் வரும். அதே பாட்டில் ஒரு பாடல் வரிகளை சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துல இந்த பாடல் வரிகள் உங்களுக்கும் வாழ்க்கையில் நிஜமாக வேண்டும். மாபெரும் சபைகளை நீரளத்தால் உனக்கு மாலைகள் வளர வேண்டும். ஒரு மாற்றுக்குறையாத மன்னவர் என்று போற்றி புகழ வேண்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.